ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிஎஸ்ல நம்ம கேட்கக்கூடிய 75 கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும் இல்லை குரூப் 4 இருக்கட்டும் 2026 வரப்போகிற இந்த 2 எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய இந்த ஜிஎஸ் 75 கொஷினுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணால் அவங்க கேட்கக்கூடிய கொஷினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வீடியோவை தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நீங்களே வந்து சொல்லலாம், சரிங்களாப்பா? ஸோ ஏன் நம்ம இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா போதும், சரிங்களா? ஜிஎஸ்க்கு இதுக்கு மேலே நீங்கள் வேற ஒரு வீடியோ பார்க்கணும், வேற எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணணும், வேற இந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஸோ ஜிஎஸ்ல இந்த ஒரு சில ஏரியாலாம் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு துளி டவுட்டு கூட இருக்காது, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸுக்கான ஒரு பக்காவான ஒரு மேப் வந்து கொடுத்துருந்தோம், ஒரு 30 டாபிக் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 30 டாப்பிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதும். ஸோ நம்மளும் ரெகுலராக கிளாஸஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுவும் வந்து போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களால் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஷுவாரிட்டி கொடுத்தோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும், சரிங்களா? ஜிஎஸ்க்கான ஒரு பக்காவான ஒரு மேப்பு, சரிங்களா? ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தான் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம எப்படி கேட்குறாங்க, நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம ஜிஎஸ்க்கு நிறைய படிச்சுட்டு போவீங்க, சரிங்களா? ஏகப்பட்ட டேட்டா வந்து படிச்சுட்டு போவீங்க, ஏகப்பட்ட லெசன் படிச்சுட்டு போவீங்க. ஆனால் அங்கே போய் கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம படித்த டாப்பிக்காக தான் இருக்கும், அந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கவர் ஆகக்கூடிய லெசனை படிச்சிருப்போம். ஆனால் கொஷின் பேப்பரில் போய் பார்த்தா அது வந்திருக்காது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம விடுறோம் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய அந்த வீக் பாயிண்ட்டை வந்து நம்ம சரி பண்ணணும், சரிங்களா? நான் இப்போ சொல்ல போகிற இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும், சரிங்களா? ஸோ நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ போதும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து சஜஸ்ட் ஆகும், சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 75 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்கப்பா, சரிங்களா? ஸோ அது வந்து குரூப் 2 இருக்கலாம், இல்லை குரூப் 4 இருக்கலாம், சரிங்களா? ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு 75 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த 75 கேள்விகளை நம்ம 5 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம்ப்பா, சரிங்களா? பார்ட் 1 வந்து 50 கொஷின், சரிங்களா? பார்ட் 2 வந்து 5 கொஷின், சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது வந்து ஒரு 5 கொஷின், 4வது பார்ட் வந்து ஒரு 5 கொஷின், 5வது பார்ட் வந்து ஒரு 10 கொஷின், சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணுங்க. 50 + 5 + 5 + 5 + 10, சரிங்களா? ஸோ 55, 60, 65, 70 கொஷின், 75 கொஷின், ஓகேவாப்பா? இந்த 75 கொஷினும் எந்தெந்த ஏரியாலேருந்து எப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 5 மிஷனாக வந்து பிரிச்சிருக்கோம், சரிங்களா? ஏன் இந்த இடத்துல நம்ம இதை மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும், கரெக்டாக? ஸோ அப்படி தான் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு கேமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும், சரிங்களா? இங்கே ஒரு மிஷினையும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 1, 2, 3, 4, 5 மிஷன் மொத்தமாக பிரிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், ஓகேவா? இந்த ஒவ்வொரு மிஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கவனமாக கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் மிஷனை கம்ப்ளீட் பண்ணால் 50 கொஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. செகண்ட் மிஷனை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 5 கொஷின் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்க முடியும், சரிங்களா? தேர்ட் மிஷனை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்னொரு 5 கொஷின் அடிக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி, சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு மிஷனாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மிஷன் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50 கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க, சரிங்களா? அப்படி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, மிஷன் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை கொஷின் கேட்குறாங்க? 50 கொஷின் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? நோட் எடுத்துக்கோங்க, இல்லை கையில் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பேப்பர் பென் எடுத்து 1 by 1 எழுதுங்க. மிஷன் 1 போட்டுக்கோங்க, 50 கொஷின் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இந்த 50 கொஷினுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, 10th சோசியல் புக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 10th சோசியல் புக்குப்பா, சரிங்களா? அதில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ், சரிங்களா? அடுத்து 11th 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சரிங்களா? 11th 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 புக்லையும் கவர் ஆகக்கூடிய சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்,
சரிங்களா? சரி சார், இது மொத்தமா எவ்வளோ லெசன்ஸ் இருக்கு? சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் ஒரு 65 லெசன்ஸ் இருக்குப்பா. சரிங்களா? இந்த 65 லெசன்ஸ நீங்க தரோவா படிச்சா போதும். சரிங்களா? இந்த 65 லெசன்ஸ நாங்க எங்க சார் போய் தேடுறது அப்படின்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த லெசன் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா, கீழ எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஜிஎஸ் 65 லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 50 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சு அப்படின்னா, நான் அடுத்த வீடியோவா அந்த லெசன் லிஸ்ட்ட வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த 65 லெசன்ஸ நீங்க படிச்சா மட்டும் போதும். நீங்க 50 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? 50 கொஸ்டின் இன்டூ 1.5 மார்க் எவ்வளோப்பா? 75 மார்க். ஓகேவா? இதான் வந்து நம்ம தம்ப்நெயில்ல குடுத்துருப்போம். சரிங்களா? ஷூரா இந்த 65 லெசன்ல இருந்து மட்டும் தான் 50 கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. இத தவிர்த்து வேற எங்கேயுமே கொஸ்டின் வெளிய போல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு குடுக்குறோம். சரிங்களா? நம்ம சொல்றத தாண்டி வெளியில இருந்து எந்த கொஸ்டின்ஸும் வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. இந்த 65 லெசனுக்கு நம்ம எவ்வளோ சார் எஃபோர்ட் போட்டு படிக்கணும்? எவ்வளோ படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 பேஜஸ் படிக்கணும். 90% நம்ம எஃபோர்ட் போடணும். சரிங்களா? அப்படின்னா மேக்ஸிமம் எஃபோர்ட் வந்து நம்ம போடணும். சரிங்களா? இங்க நெறைய பேர் என்ன புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லோயர் ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் ஸ்டாண்டர்டுக்கே வந்து அதிக டயத்தை செலவழிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மிஷன் 2 பொறுத்தவரைக்கும் அதுதான். நான் சொல்றேன் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ மிஷன் 1 பொறுத்தவரைக்கும் ஹையர் ஸ்டாண்டர்ட் நல்லா பாருங்க. 10th, 11th, 12th சரிங்களா? இதுதாங்க மெயின். இந்த ஏரியால இருந்து தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? 50 கொஸ்டின் இங்க இருந்து தான் கேட்கறாங்க. அதுவே மிஷன் 2 பாருங்க. 6th to 9th சோசியல் சயன்ஸ். சரிங்களா? 6த்லேருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல்ல இருக்கக்கூடிய பாடங்கள். சரிங்களா? ஜிஎஸ் பாடங்கள். அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் தெரியுமா? மேக்ஸிமம் கேட்கறாங்க. 4லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எங்க முக்கியமா படிக்கணுமோ அத விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல நம்ம அதிகமான நேரத்த செலவிடுறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு கரெக்ட்டான மார்க் அப்படிங்கிறது கிடைக்கல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு மிஷன் 1ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10th, 11th, 12த்ல இந்த சப்ஜெக்ட்ஸ படிங்க. 65 பாடங்கள் தான் இருக்கு. சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய பாடங்கள் வெறும் 65 பாடங்கள் தான் இருக்கு. நம்ம டோட்டலா படிக்கக்கூடிய பேஜஸ் மட்டும் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன்ப்பா. சரிங்களா? இந்த வந்து ஒன் வேர்டு அது இது இந்த சைட்ல வர சும்மா அந்த மேப்பு, பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிற பேஜஸ மட்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு 800 to 900 பேஜஸ் வருதுப்பா. சரிங்களா? நான் அத உங்களுக்கு ரவுண்ட் அப்பா ஒரு 1000 பேஜஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். என்ன சார் 1000 பக்கம் படிக்கணுமா அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு நாளைக்கு 10 பேஜஸ். ஓகேவா? ஒரு நாளைக்கு 10 பேஜஸ் படிச்சீங்க அப்படின்னா, 100 நாள்ல 1000 பேஜஸ் நீங்க படிச்சிருவீங்க. புரியுதாப்பா? ஒரு நாளைக்கு 10 பேஜ். ஓகேவா? நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்றேன். சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்க 1, 2ன்னு எண்ணி சொல்றேன். சரிங்களா? 2யும் சேர்த்து ஒரு பேஜ் கிடையாதுப்பா. ஃப்ரண்ட் ஒரு பேஜ், பேக் ஒரு பேஜ் 2. அடுத்து அந்த மாரி சொல்றேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெறும் 10 பேஜஸ். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்துனா 5 பேஜஸ். ஓகேவா? அது மட்டும் நீங்க படிச்சா போதும். 100 நாள்ல நம்ம 1000 பேஜஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம அடுத்து குடுக்க போறோம். மேத்ஸ்க்கு இப்ப எப்படி நம்ம குடுத்துருக்கோமோ, அதே மாரி இதுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டேட் நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம 90% நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு அடுத்து உள்ள மிஷன்ஸ்லாம் நீங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்க வேணாம். அதனால நீங்க தாராளமா இதுக்கு நீங்க உங்களுடைய நேரத்த நல்லா ஒதுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும்னா 50 கொஸ்டின் வரும். கன்ஃபார்மா நம்மளால 50 கொஸ்டின் அடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா புக்ல இருந்து மட்டும் தான் வருது. சரிங்களா? வேற எங்கேயும் நம்ம குழம்ப தேவையே இல்ல. ஓகேவாப்பா? ஸோ அப்படியே மிஷன் 2 பாருங்க. மிஷன் 2வ பொறுத்தவரைக்கும் லோயர் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 6த்லேருந்து 9th வரைக்கும் உள்ளது. சரி ஓகே சார். அப்ப கம்மியா வருதுன்னா, அப்ப 6th to 9th படிக்கவே வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. படிக்கணும். கன்ஃபார்மா படிக்கணும். சரிங்களா? எவ்வளோ லெசன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு 40லேருந்து 50 லெசன் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் வந்து 40லேருந்து 50 லெசன் வரைக்கும் இருக்கு. அதுக்கான லெசன் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு எடுத்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஷன் 1 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மிஷன் 2 வந்து எப்படின்னா, சைட் பை சைடா பண்ணணும். மிஷன் 1 நீங்க பண்ணும்போதே, இப்ப இந்த 10th, 11th, 12த்ல இருக்கக்கூடிய பாடங்களுடைய ஒரு முன்னாடி உள்ள வெர்ஷன் சரிங்களா? ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இந்த 6th to 9த்ல குடுத்துருப்பாங்க. நெறைய பாடங்கள் கனெக்ட் ஆகும். சரிங்களா? அப்படி உள்ள பாடங்கள்லாம் நம்ம இந்த 10th, 11th, 12th படிக்கும்போதே உங்களுக்கு டைமிங் கிடைக்கும்போது லைட்டா அத ரீட் பண்ணிக்கிறணும். சைட்ல சரிங்களா? சைட் பை சைடா அத படிச்சுக்கிட்டே வரணும். அதுக்குன்னு ஃபுல் டைம் உட்காந்து படிக்கக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் ரீடு. ஓகேவா? அதுக்கு அத போய் நோட்ஸ் எடுக்கவோ, நீங்க அண்டர்லைன் பண்ணவோ, மார்க் பண்ணவோ அதெல்லாம் வேணாம். அந்த பாடங்கள ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒருக்க ரீட் பண்ணுவோம். அப்புறம் திரும்ப ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராசஸா கொண்டு போவோம் நம்ம சேனல்லே சரிங்களா? ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நீங்க 10% இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா போதும். ஏன்னா, இங்க நம்ம மிஷன் 1ல 90% இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். நம்மளுக்கு 50 கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இதுவே நம்ம மிஷன் 2ல அதுக்கான 10% இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுத்தோம்னா போதும். 5 கொஸ்டின் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா, இங்க ஆனா எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, இந்த மிஷன் 1ல நம்ம குடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு 10% இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க.
ஓகேவா? மிஷன் 2ல நம்ம குடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு 90% இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு மார்க் வரமாட்டேங்குது. நீங்க படிச்சுட்டு போற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சுட்டு போற டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அங்கே இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? எங்க எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது முக்கியம். எப்படி ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க படிக்கணும். அதுக்கான எஃபோர்ட் வந்து போடணும். ஓகேவாப்பா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி பண்ணா மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க நம்ம ரிசல்ட்ல எதிர்பார்க்க முடியும். நம்மளுக்கு அது வரவும் செய்யும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்ப மிஷன் 3 வந்து பாருங்க. மிஷன் 3 இப்ப வந்து மிஷன் 1 வந்து நம்மளுக்கு 50 மார்க். மிஷன் 2வ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 5 மார்க். ஓகேவாப்பா? 55 மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப அடுத்து வந்து அடுத்த மிஷன் 3ய பாருங்க. மிஷன் 3ய பொறுத்தவரைக்கும் 9th, 10th சயின்ஸ். ஓகேவாப்பா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ 15 டாபிக் இருக்குப்பா. இந்த 9th, 10th சயின்ஸ்க்குள்ள வெறும் 15 டாபிக் இருக்கு. நான் இதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஸோ அந்த லிஸ்ட் வந்து நான் குடுக்குறேன். ஸோ கீழ வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல எல்லாரும் ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ அதில தான் நான் இந்த லிஸ்ட்லாம் வந்து குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த 15 டாபிக்க பொறுத்தவரைக்கும், அந்த 15 டாபிக் வந்து நம்மளுக்கு சயின்ஸ்ல சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? 9th, 10th மட்டும் நம்ம சயின்ஸ் பார்த்தா போதும். அதுலயும் பாக்ஸ் டாபிக்கும், புக் பேக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதையும் அதே மாரி ஒரு 75% இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நம்ம ஜஸ்ட் ரீட் மாதிரி பண்ணி படிச்சா போதும். ஓகேவா? சயின்ஸுக்கான கிளாஸஸ் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அண்ட் பாக்ஸ் டாபிக் அண்ட் புக் பேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. சிலபஸ்ல என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுங்கிற லெசன் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? இத பொறுத்தவரைக்கும் மிஷன் 3ய பொறுத்தவரைக்கும் நம்மளால ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் நம்மளால போட முடியும்ப்பா. ஓகேவா? பெருசா எதுவும் பண்ண வேணாம். 9th, 10th மட்டும் ஒரு 15 டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். அதுலயும் பாக்ஸ், புக் பேக்குக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ஒரு 75% இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சா போதும். நம்மளால 3ல இருந்து 4 கொஸ்டின் சயின்ஸ்ல ஈஸியா போட முடியும். ஏன்னா, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் சயின்ஸ்ல வந்து கேட்கறாங்க. சரிங்களா? நம்ம படிச்சுட்டு போகாதனால எல்லாரும் அது தெரியாம விட்டுட்டு வந்துடுறாங்களே தவிர, சயின்ஸ் வந்து கஷ்டமே இல்ல. சரிங்களா? சயின்ஸ்ல ஈஸியா தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து மிஷன் 4 பாருங்க. இந்த ஒவ்வொன்னும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒவ்வொன்னையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்தடுத்து வரணும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். எந்த மிஷன எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப. அடுத்து மிஷன் 4 பாருங்க. மிஷன் 4 பொறுத்தவரைக்கும் இங்க தான் ட்விஸ்ட்டே. சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் நம்ம ஒரு 60 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்மளுக்கு கரண்ட் அவர்ஸ் சார்ந்து ஓகேவா? அதுல வந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிறது போயிரும். சரிங்களா? இப்ப அதாவது மிஷன் 1ல ஒரு 50 கொஸ்டின்பா. மிஷன் 2ல ஒரு 5 கொஸ்டினா, மிஷன் 3ல ஒரு 5 கொஸ்டின். அப்ப மொத்தமா 60. கடைசியா லாஸ்ட் வந்து கரண்ட் அவர்ஸ். இதுல வந்து ஒரு 10 கொஸ்டின். சரிங்களா? 70. இந்த 5 கொஸ்டின் தான். ஓகேவா? இப்ப நம்ம இந்த மிஷன் 4ல பார்க்க போற இந்த 5 கொஸ்டின் தான். இந்த அவுட் சோர்ஸ் மாரி கேட்கறாங்க. அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது. கொஸ்டின் எங்க இருந்துனே வருதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது இங்க இருந்து தான் வருது. சரிங்களா? அது எந்த ஏரியாங்கிறத சொல்றேன். ஸோ 11th, 12th சரிங்களா? 11th, 12th சிறப்பு தமிழ் புக். ஓகேவா? அடுத்து காமர்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி புக்கு. அதுக்கப்புறம் எத்திக்ஸ். அதுக்கப்புறம் சயின்ஸ். ஓகேவா? இந்த 5 ஏரியா 11th, 12thலேருந்து இது எல்லா டாபிக்ல இது நான் சொன்ன இந்த எல்லா ஏரியால இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. சரிங்களா? சிறப்பு தமிழ் ஏரியாலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. காமர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஜியோகிராஃபிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. 11th, 12th ஒரு கொஸ்டின் வருது. சில நேரம் வராமையும் போகுது. எத்திக்ஸ்லேருந்து 1 ஆர் 2 கொஸ்டின் வருது. சயின்ஸ்லேருந்து ஒரு சில நேரம் ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் வருது. இல்ல வராமையும் போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஏரியால இருந்து தான் உங்களுக்கு இந்த ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறத நெனச்சுக்கிறோம். கிடையாது. இதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஈச் ஏரியால கேட்கறாங்க. அண்ட் இதுலயும் நம்ம ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்தா போதும்ப்பா. சிலபஸ் ஓரியன்டடா நம்ம ஃபுல்லா படிக்கணும். 200 பக்கம், 300 பக்கம் நம்ம மிஷன் 1ல சொன்ன மாரி 1000 பக்கம் படிக்கணும். அப்பல்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரு சில ஒரு 10, 20 பக்கங்கள் நம்ம படிச்சா போதும். ஒரு சில குறிப்பிட்ட ஏரியால சிலபஸ் எங்கே கவர் ஆகுதோ, அங்கே மட்டும் நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து குடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம மிஷன் 1, 2, 3லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். மிஷன் 4 நம்ம லாஸ்ட்டா வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இத மிஷனா வந்து குடுத்துருக்கோம். இத எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் இப்ப இத முடிச்சுட்டு சொல்றேன். ஓகேவா? ஆஃப்டர் கம்ப்ளீட் மிஷன் 1, 2, 3 நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதான் ரொம்ப முக்கியம். எழுதிக்கோங்க. 70% இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுத்து பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த முக்கியமான ஏரியாவுக்கு மட்டும் நம்ம பார்த்து அத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? அதான் 75% ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளால ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் கன்ஃபார்மா போட முடியும். சரிங்களா? இந்த ஏரியாவ மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா, மெயினான விஷயங்கள பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 3 கொஸ்டின்னாலும் நம்மளால கன்ஃபார்மா போட முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க மிஷன் 5 பொறுத்தவரைக்கும்
நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அதான் ஆல்ரெடி சொன்ன மாரி கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் சார்ந்து, பாலிட்டி சார்ந்து, சயின்ஸ் சார்ந்து, தமிழ்நாடு சார்ந்து, ஸ்கீம் சார்ந்து, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் சார்ந்து, ஏகப்பட்ட இந்த ஆக்ட் சார்ந்து, ஓகேவா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இத நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல பார்த்தா போதும். இதுக்கு நீங்க ஒரு 50% இம்பார்ட்டன்ஸ் குடுங்க போதும். இதுல வந்து நம்மளால ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்து போட முடிஞ்சா பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ போட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம 2 மந்த்ஸ்க்கு வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர் என்ன நடந்துச்சோ அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ லாஸ்ட் 2 மந்த்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? அத நான் சொல்றேன். ஓகேவா? லாஸ்ட் 2 மந்த்ஸ் மட்டும் படிச்சா போதும். இப்பயிலருந்து கரண்ட் அஃபேர்ஸ தொட வேணாம். ஓகேவாப்பா? ஸோ இப்ப பாருங்க. மிஷன் 1, 2, 3, 4, 5 இருக்கு. சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் மிஷன் 4யும் சரி, மிஷன் 5யும் சரி. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. மிஷன் 1 தான்ப்பா ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நீங்க உங்களுடைய 90% எஃபர்ட்ட வந்து போடணும். ஓகேவா? மிஷன் 1க்கு வந்து நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடணும்? 90% எஃபர்ட் போடணும். ஓகேவா? மிஷன் 1க்கு 90% எஃபர்ட் போடுங்க. மத்த எல்லாத்துக்கும் உங்களோட எஃபர்ட்ட பிரிச்சு போடுங்க. ஸோ மிஷன் 1 தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உங்களோட மெயின் சோர்ஸா எடுத்துக்கிடணும். அதோட சேர்த்து மிஷன் 2 ஓகேவா? அண்ட் மிஷன் 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிஷன் 4ம் சரி, மிஷன் 5ம் சரி இப்போதைக்கு நீங்க சேர்த்துக்க வேணாம். சரிங்களா? அது 2த்தையும் வந்து நீங்க பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 3 மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மிஷன் 4 அண்ட் 5க்கு நீங்க போனா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட பிரிஃபரன்ஸ் எது? மிஷன் 1 தான். ஓகேவா? மிஷன் 2க்கு ஒரு 5% இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அன்னைக்கு டேல. ஓகேவா? மிஷன் 3க்கு ஒரு 5% அன்னைக்கு டேல இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. போதும். அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஸோ 90% மிஷன் 1 10th, 11th, 12th ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் படிக்க போறீங்க. ஸோ 65 லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான். ஸோ அதுக்கான லிஸ்ட் வந்து நான் எடுத்து குடுக்குறேன். கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. மிஷன் 2வ பொறுத்தவரைக்கும் லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன் படிக்க போறீங்க. அதுக்கான லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். ஸோ அந்தந்த வேர் டூ ஸ்டடியும் நான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல வந்து குடுக்குறேன். ஸோ அத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசன் பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ரிலேட்டடான லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் கிளாஸ் எடுக்கும்போது. ஸோ அதுக்கு ஏத்த மாரி அந்த டயத்துல நீங்க அதையும் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிஷன் 3ய பொறுத்தவரைக்கும் சயின்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். சரிங்களா? மொத்தமே வந்து உங்களுக்கு அதிகபட்சம் இந்த 9th, 10த்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பாடங்கள் பார்க்குற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 லெசன்ஸ் பார்க்குற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ 20 லெசன்ஸ் அப்படின்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு பாடம் அப்படிங்கிற மாரி ஒரு 2 பாடம் அப்படிங்கிற மாரி ஸ்லோவா பார்த்தா கூட போதும். சரிங்களா? நம்மளுக்கு நல்ல டைமிங் இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ஒரு 3 மந்த் மார்ச் ஃபர்ஸ்ட் வச்சாலுமே கூட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேவா? செப்டம்பர். ஓகேவா? செப்டம்பர்ல தான் நம்மளுக்கு குரூப் 1 வருது. சரிங்களாப்பா? நீங்க ஜூன் வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 5 மாசங்கள் உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேவா? ஜூலை வரைக்கும் வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து டிசம்பர்ல தான் வந்து நம்மளுக்கு குரூப் 4 வருது. அண்ட் குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் அக்டோபர்ல தான் வருது. 10வது மாசம் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மாதங்கள் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. சரிங்களா? நல்ல டைம் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மாரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்ட்டா படிக்கணும். ஆனா நீங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? மிஷன் 1 படிக்கும்போதே நம்ம மிஷன் 2 கம்மியா படிக்கிறோமே, இவ்வளோ படிச்சா போதுமா? மிஷன் 3க்கு நம்ம இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். இவ்வளோ படிச்சா போதுமா? ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வெறும் 2 பாடம் தான் படிக்கிறோம் சயின்ஸ்ல. அது போதுமா? அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் மேட்டர் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியாச்சு. சரிங்களா? இத ஃபுல்லா நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, ஸோ இதுக்கு ஏத்த மாரி நீங்க பெர்ஃபார்ம் வந்து பண்ணணும். சரிங்களா? இத உங்கனால இது பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வந்து நான் சேனல்ல வந்து நான் அடுத்தடுத்து வீடியோஸ் குடுக்குறேன். இது ஒவ்வொன்னுக்கும் சரிங்களா? அந்த மிஷன் 1க்கு வந்து நம்ம ரெகுலரா கிளாஸஸ் குடுப்போம். மிஷன் 2 வந்து நீங்க எப்படி படிக்கணும்ங்கிற அந்த லிஸ்ட்டு, அந்த மெத்தட் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துடுறேன். மிஷன் 3க்கு நான் சயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். மிஷன் 4, 5க்கு நம்ம பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மிஷன் 4 அண்ட் 5க்குள்ள போனா போதும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க இந்த 5 மார்க்கும் சரி, இந்த 10 மார்க் இந்த 15 மார்க்க பத்தி கவலைப்படாதீங்க. ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து இந்த 60 மார்க் தான். ஓகேவாப்பா? இந்த பிளான் படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த மிஷன் 1ல நம்மளால 50 கொஸ்டினையும் 50 கொஸ்டின அப்படியே போட முடியும். சரிங்களா? இது கொஸ்டின்பா. சாரி மார்க்ன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. ஸோ 50 கொஸ்டினையும் அப்படியே போட முடியும். சரிங்களா? மிஷன் 2லயும் நம்மளால 5 கொஸ்டின் அப்படியே போட முடியும். சரிங்களா? ஏன்னா புக்ல இருந்து வரது தான். புக்ல இருந்து வரதே வந்து நம்மளால விடக்கூடாது. ஓகேவா? நம்மளால முடியும். சரிங்களா? நம்ம நம்புவோம். நம்மள நம்பாம வேற யார் நம்புவா? சரிங்களா? எந்த இலக்கா இருந்தாலும் பெருசா வைங்க.
ஓகேவா? ஸோ மிஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் நம்மளால போட முடியும். சயின்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஏன்னா 3 கொஸ்டின் கன்ஃபார்மா போட முடியும். சரிங்களா? இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? ஸோ மிஷன் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளால அதே மாதிரி தான் 3 to 4 கொஸ்டின் போட முடியும். ஒரு 3 கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிஷன் 5 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 3 to 4 கொஸ்டின் போடலாம். நம்ம வந்து ஒரு 4 கொஸ்டின் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 5, 6 கூட போடலாம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல இங்க வரத பொறுத்து ஏன் நம்ம 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் எடுக்கிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் இருக்கும்போது ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அன்பிரெடிக்டபிள் எல்லாருக்குமே அதுதான். சரிங்களாப்பா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷியாரிட்டி அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதுவே மிஷன் 1 அண்ட் 2 பாருங்க நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புக் சோர்ஸ்ல இருந்து வருது. அப்படிங்கிறபோது அதை நம்ம நம்பலாம். மிஷன் 3 பாருங்க அதுல புக் சோர்ஸ்ல இருந்து வருது. அப்படிங்கிறபோது அதை நம்மளால தரோவா படிக்க முடியும். ரிப்பீட்டட் ரிவிஷன் மூலமா நம்மளால அந்த லெசனை நல்லா உள்வாங்கிக்க முடியும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எவ்வளவு படிப்பீங்க? எவ்வளவு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல நம்ம வேல்யூ கம்மியா வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுபடி நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 50 பிளஸ் 5 எவ்வளோப்பா? 55. 55 பிளஸ் 4 எவ்வளோப்பா? 59. 59 பிளஸ் ஒரு 3 எவ்வளோப்பா? 62. 62 பிளஸ் 4 66. ஓகேவா? ஸோ 75 கொஷினுக்கு நீங்க 66 கொஷின். ஓகேவா? மினிமம் நம்ம 60 கொஷின் போட்டா கூட நம்மளுக்கு பிளஸ் தான். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேக்ஸ்ல ஒரு 25 கொஷின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுல ஒரு 60 கொஷின் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 85 கொஷின் இங்கேயே உங்க கையில இருக்கு. சரிங்களா? ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ்ல மட்டும் நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரெகுலரா வீடியோஸ் கொடுப்போம். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? 85 மார்க் உங்க கையில. 85 to 90. சரிங்களாப்பா? 85 to 90 கொஷின். ஓகேவா? 100 கொஷின்ல ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து. ஏன்னா மேக்ஸுக்கு ஆல்ரெடி 25 கொஷின் வந்து நம்ம எப்படி அடிக்கிறோம் அதுக்கான பிளான் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடை நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நீங்க பண்ணீங்கனாலே 85ல இருந்து 90 கொஷின் நீங்க உங்களுக்கு ஜிஎஸ் மேக்ஸ்லேயே கையில வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுல வந்து நீங்க 85 வச்சிருக்கும் போது உங்களுக்கு 170 பிளஸ் அப்படின்னு நீங்க வச்சா கூட கட் ஆஃப் வந்து 170 பிளஸ் அப்படின்னு வச்சா கூட ஒரு 85 இதுல நீங்க கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோப்பா பேலன்ஸ்? 70 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து இன்னொரு ஒரு 85. கரெக்டா? இன்னொரு ஒரு 85 பிளஸ் நீங்க தமிழ்ல எடுத்தா போதும். நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்ல நம்மளுக்கு 100 கொஷின் இருக்கு. நம்மளுக்கு 100 கொஷின்ல இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் வருது அப்படி இப்படின்னு வச்சு நம்ம 85 பிளஸ் எடுத்தா கூட நம்மளால ஈஸியா போஸ்டிங் வந்து கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? 160 பிளஸ்ஸே வந்து கட் ஆஃப் வந்து விழுந்திருக்கு. ஆனா நம்ம ஒரு மேக்ஸிமம் லெவல்ல வைப்போம். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம வச்சாலுமே ஓகேவா? இதுல வந்து நம்ம ஒரு 85, 90 செக்யூர் பண்ணி வச்சுட்டோம்னா தமிழ்ல ஒரு 85 அபவ் எடுத்துட்டோம்னாலே நம்ம நல்ல ஒரு ரேங்க் எடுத்து நம்ம கேட்ட ஏரியால நல்ல ஒரு போஸ்டிங்ல நம்மளால ஒரு வேலைக்கு வந்து போக முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கரெக்டான பிளானிங் அப்படிங்கிறது மட்டும் தான் தேவை. சரிங்களா? இப்ப ஜிஎஸ்ல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு உதவியா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்து கொடுக்கலாம். அண்ட் மேக்ஸ் வீடியோ ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ அதையும் வந்து நீங்க கண்டினியூவா பாருங்க. எதுவுமே வந்து இனிமேல் ஸ்டாப் ஆகாது. சரிங்களாப்பா? ஓகே. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்பதான் இது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். உங்களுக்கும் வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்து கரெக்டா வந்து அப்டேட் ஆகும். அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்க இருந்தாலும் இதை நீங்க ஷேர் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் ஜிஎஸ்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி ஓகேப்பா. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம்.